ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாசிப்பயிரை வச்சு நான் ஒரு கிரேவி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு 250 கிராம் பாசிப்பயிர், முழு பாசிப்பயிர் எடுத்து அதை நான் கொஞ்சம் வறுக்கிறேன். கலர் மாறும் வரையும் அதை கொஞ்சம் வறுக்கணும். கருகக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. ஒரு மெல்லிய நெருப்பு வச்சு இதை கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். இதை வறுத்து கலர் மாறும் வரைக்கும் இதை கொஞ்சம் வறுக்கணும். இப்போ கலரெல்லாம் மாறிட்டுது. இப்போ இது வறுப்பட்டுட்டுது. இப்போ நான் இதை எடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லா கழுவி மண் வண்டு பூச்சி எல்லாமே போயிடும். நாங்கள் கழுவி எடுத்த பிறகு அதில் இருக்கிறது எல்லாம் டஸ்ட்பின் எல்லாம் போயிடும். இது ஒரு 3 விசிலில் நான் அவிய விட்டு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு கடாய் எடுத்து நான் அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்து தாளிக்க கடுகு சேர்த்து இதில் இப்போ தாளிப்பு ஒன்று நான் கொடுக்க போகிறேன். இந்த பாசிப்பயிருக்கு இதுக்கு ஒரு பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்து இதுக்கு கருவேப்பிலை ரம்பெல்லாம் சேர்த்து இது தாளிப்பு. இந்த பாசிப்பயிருக்கு தாளிப்பு உண்டு. இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்குது. கோல்டன் கலருக்கு வதங்க விட்டால் ஓகே, ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த அவிச்ச பாசிப்பயிரை நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த பாசிப்பயிரை இதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம். இதில் இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறேன். இதுக்கு பெரிய பாரதூரமான மசாலா ஒன்றுமே இல்லை. இது சரியான சிம்பிள் ரெசிபி தான். இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி, காரம் கூட தேவைன்னா கூடவும் சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறது இல்லை, தனி மிளகாத்தூள் அதுதான் இதில் சேர்க்கணும். ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு நான் சேர்க்குறேன். இதுக்கு தண்ணி பாலையும் இது அவிய விடலாம், நாங்கள் தண்ணியும் சேர்க்கலாம், அது எங்களோட விருப்பம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு அவிய விடுவோம். இந்த பாசிப்பயிர் அவிய எடுத்தாச்சுது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் இந்த பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு கட்டி தேங்காய் பால் நான் சேர்க்குறேன். கட்டி தேங்காய் பால், தண்ணி பால் இல்லை, கட்டி தேங்காய் பால் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பாசிப்பயிறு கறி அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸோடலாம் சாப்பிடலாம். இப்போ இது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டியால் நாங்கள் இதை மசிச்சு விடணும். மசிச்சு விட்டு தாளித்து எடுத்தால் சூப்பரான ஒரு பாசிப்பயிர் கறி இது ரெடி ஆகிட்டு. இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.